ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ஸோ சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருந்தோம். நடுவில் லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறோம். லைவில் உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான கேள்வியில் கேட்குறாங்க. நிறைய பேர் அவங்களோட ஜாதகத்தை கொடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ நம்ம இந்த மாதத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு பொது பலன் தான். பொது பலன்னா ஒரு 20% இது எடுத்துக்கலாம். 100% எது உங்களுக்கு 100% எது உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதக பலன் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து தான் மோஸ்ட்லி 100% நடக்கும். இது ஒரு 20% எடுத்துக்கலாம் நம்ம. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜூலை மாதத்தில் பொதுவாக என்னென்ன நடக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த மாதத்தில் நம்ம வங்கக்கடல் இருக்குல்ல, வங்கக்கடல் பகுதியில் பே ஆஃப் பெங்கால் அதில் ஒரு சின்ன நில அதிர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இமாச்சல் பிரதேசத்தில் நில சரிவு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இரவுல மழை பெய்யும். நைட் டைம்ல கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேரத்துல வெயில் அதிகமா இருக்கும், இரவு நேரத்துல மழை பொழிவு இருக்கும். அதே மாதிரி நம்ம டெசர்ட் சொல்றோம்ல, ராஜஸ்தான் பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன நிலநடுக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் 8ஆம் பார்வையா சனியை பார்க்கிறாரு. இந்த செவ்வாய் சனி பார்வைகள் இருக்கும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த கேரளால நடந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி செவ்வாய் சனி காம்பினேஷன் இருந்தப்ப நடந்துச்சு. ஸோ இதே காம்பினேஷன் திரும்ப வருது. ஸோ இதனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்களை அது பக்கத்தில் இருக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்காது நல்லது. இந்த மாசத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மொஹரம் பண்டிகை வருது. உலகெங்கும் உள்ள இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் மொஹரம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்து 24ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பு. மற்ற மாசத்துல வர அமாவாசைக்கும் இந்த ஆடி அமாவாசைக்கும் சிறப்பு. இது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது வருஷத்துக்கு ஒரு திதி கொடுப்போம். நம்ம முன்னோர்கள் இறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தவசம் கொடுப்போம். அது கொடுக்காதவங்க, அது கொடுக்க முடியாதவங்க இந்த ஆடி மாசத்துல வர அமாவாசைக்கு கண்டிப்பா கொடுங்க. இப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால தர்ப்பணம் கொடுக்க முடியாம திதி கொடுக்க முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஆடி மாசத்துல கொடுக்கறது நல்லது. ஆடி மாசம் வர அமாவாசையில அவங்க நினைச்சு திதி கொடுக்கறது, தர்ப்பணம் பண்றது நல்லது. இந்த ஆடி மாசத்துல பொதுவாகவே இது செஞ்சுக்கிட்டு இருக்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுமே கூட ஆடி மாசத்துல வர அமாவாசை கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த உள்ள வாரிசுகளுக்கு கண்டிப்பா நல்லா இருப்பாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். அப்ப எப்ப அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்னா நம்ம அவங்களை வழிபடும் போது தான் கிடைக்கும். வருஷ திதி கொடுத்தாலும் சரி, மாதம் மாதம் நிறைய பேர் திதி கொடுப்பாங்க, தர்ப்பணம் கொடுப்பாங்க, அதுவும் பண்ணுங்க. ஆனா அந்த ஆடி மாசத்தை விட்டுறாதீங்க. இதுல எதுவுமே பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஆடி மாசம் பெஸ்ட். அதே மாதிரி 28ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பூரம் வருது. ஆடி பூரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அம்மனுக்கு வளைகாப்பு. எல்லாரும் பாத்தீங்கன்னா வளைகாப்பு வளையல் வாங்கிட்டு போய் அம்மன் கோயில கொடுப்பாங்க. எல்லா ஊர்ல இருக்க எல்லா அம்மன் கோயிலுமே சிறப்பா நடக்கும். அம்மனுக்கு வளைகாப்புன்னு சொல்றதுனால எல்லாரும் போய் வளையல் வாங்கி கொடுக்குங்க. உங்களால முடிஞ்ச அளவு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்னால முடியுமோ வாங்கி கொடுங்க. ஒரு டஜனா இருந்தாலும் சரி, அரை டஜனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ போய் அம்மனுக்கு வளைகாப்புக்கு வளையல் வாங்கி கொடுங்க. திரும்ப போய் வாங்கணும். கொடுக்கறதோ நீ பட்டிக்கூடாது. திரும்ப அது மறுநாள் பிரிச்சு கொடுப்பாங்க. கொடுக்கும்போது திரும்ப போய் ஒரு 2 வளையல் வாங்கிட்டு வந்து மாட்டாங்க. முக்கியமா யார் பண்ணணும் அப்படின்னா குழந்தை இல்லாத பெண்கள் நிறைய பேர் அதை செய்யணும். அப்பதான் இது ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பா அடுத்த வருஷம் நீ கண்டிப்பா உங்க குழந்தையோட இருப்பீங்க. சீக்கிரமா உங்களுக்கு வளைகாப்பு நடக்கும். அம்மனோட வளைகாப்புல கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வளைகாப்பு நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். ஸோ அதனால குழந்தை இல்லாத பெண்கள், குழந்தை இருக்கிறவங்களும் சரி போய் அட்டன் பண்ணுங்க. இதை செய்யுங்க. இது முக்கியமா குழந்தை இல்லாத பெண்கள் செஞ்சா அதே மாதிரி 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகர் சதுர்த்தி வருது. 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவோம். இது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது இந்த நாகதோஷம் இருக்கு பார்த்தீங்களா, யார் ஜாதகத்துல நாகதோஷம் இருக்கோ, ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்கலாம் இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கு ராகு கேது ஸ்தலத்துக்கு போயிட்டு வழிபாடு பண்றது நல்லது. நாகர் சதுர்த்தி என்னைக்குன்னா 28ஆம் தேதி. 28ஆம் தேதி நாகர் சதுர்த்தி அன்று போய் பார்த்தீங்கன்னா ராகு கேது ஸ்தலத்துல இருக்க நாகத்துக்கு நீங்க ஒரு பாலாபிஷேகம் பண்றது நல்லது. இது யார் ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருக்கோ அவங்க அதை செய்யுங்க. இந்த ராகு கேது தோஷம்னால குழந்தை தடப்புறவங்க கண்டிப்பா அதை செய்யணும். அதே மாதிரி மறுநாள் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நாகப்பஞ்சமி, கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க. இந்த நாகப்பஞ்சமி பத்தி நம்மளோட ஐஞ்சிருங்காப்பியம் இருக்குல்ல, ஐஞ்சிருங்காப்பியம்ல நாககுமார காவியம் சொல்லுவோம். அதுல இருக்கு இதை பத்தியான குறிப்பு. வாய்ப்பு இருந்தா போய் செக் பண்ணி பார்த்துவாங்க. அதே மாதிரி இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு என்ன ஒரு கதை சொல்றாங்க, என்ன ஒரு புராண கதை இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு பெண் உயிரிழந்த தங்களோட அண்ணன்களுக்காக நாகதேவதைகிட்ட வேண்டி திரும்ப அவங்க அண்ணனுக்கு உயிர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு புராண கதை ஒன்று இருக்கு. அப்ப ரொம்ப வயசானவங்க இல்லை ரொம்ப உயிருக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, அந்த அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்க, இது மாதிரி இருக்கிறவங்கலாம் இல்லை ரொம்ப ஆக்சிடென்ட் இது மாதிரி நடந்து அப்படி இருக்கிறவங்க, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, இல்லை கணவனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு இந்த நாகதேவதை கிட்ட வழிபாடு வைங்க. அன்னைக்கு விரதம் இருந்து
வழிபாடு முறை செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமா சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கருட பஞ்சமிங்கும் போது அந்த திருமாலுக்குள்ள இருக்க கருடனுக்கும் துளசி வாங்கிட்டு போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து சிம்பிளா பண்ணுங்க போதும். உங்க ரொம்ப பிரம்மாண்டெல்லாம் பண்ணணும் இல்லை. இந்த டேட்ல இதை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாகப்பஞ்சமியும் இந்த நாகர் சதுர்த்தியும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகு கேது தோஷம் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க இந்த நாள்ல போய் பரிகாரம் பண்றது நல்லது. மற்ற நாள்ல நீங்க பண்றதை விட இந்த நாகர் சதுர்த்தி அன்னைக்கோ இல்லை நாக பஞ்சமி அன்னைக்கோ போய் பண்ணீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் நீங்கும். இந்த மாதம் நம்ம 12 ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வீடியோக்குள்ள போவோம் வாங்க. இப்போ நம்ம கடகராசியை பார்ப்போம். கடகராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு. பொதுவாக இந்த கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க போன 2.5 வருஷத்துக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2.5 வருஷம் கண்ட சனி. இப்போ இந்த கண்ட சனி அஷ்டம சனி ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா கடகராசிக்காரங்க தான். அது இல்லாமல் அந்த கடகராசிக்காரங்களுக்கும் சிம்ம ராசிக்காரங்க மட்டும் அஷ்டம சனி கண்ட சனி 7.5 சனி இது எதுவுமே வரக்கூடாது. ஏன்னா சனி வந்து நம்பர் 1 எதிரி கடகத்துக்கும் சிம்மத்துக்கும். ஸோ அப்போ அவர் வந்து இன்னும் அதிகமான வலி வேதனைகளை கொடுத்துருப்பாரு. ஸோ அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ஏன்னா சனி நவந்துட்டார், 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். 9ஆம் இடமும் அந்தளவுக்கு சிறப்பான இடம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 8ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறது பெஸ்ட்டு, சிறப்பு தான். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து நிறைய வலி வேதனைகள், நிறைய பேருக்கு நிறைய கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், நிறைய பேரோட இறப்பு, நிறைய கணவனாக இருந்தால் மனைவி இறந்தது, மனைவியால் கணவன் இறந்துட்டாங்க. நிறைய பேர் கடகராசிக்காரங்க ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்க நிறைய இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அவங்களுக்கு நிறைய தைரியம் சொல்லியிருக்கோம். ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த அஷ்டம சனினால இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, இப்போ அது விலகிடுச்சு. அதனால் இனிமேல் கொஞ்சம் படிப்படியாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் அப்படின்னு. உண்மையும் கூட அது. ஏன்னா நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறது கிடையாது, உண்மையாகவே கடகராசிக்காரங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் இனிமேல் வாழ்க்கையில் உண்டு. சரி, இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ராசியில் யார் இருக்கா? புதன். இவர் யார்? உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, 12ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி. 3ஆம் இடம் 12ஆம் இடம். 12ஆம் இடம் வரையும் 3ஆம் இடம் வந்து சிறுதூர பயணம். 12ஆம் இடம்ங்கிறது வெளிநாட்டு பயணம். அது இல்லாமல் உங்கள் ராசி சரராசி. சரராசிக்கு இந்த 12ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதியான புதன் வரும்போது வெளிநாட்டு பயணம் இருக்கும். இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதாவது நிறையா ட்ராவல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ட்ராவல்லே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கமிஷன் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபினான்ஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதிகமான அலைச்சல் இருக்கும், ரவுண்டிங்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அதுக்கான பெஸ்ட் டைம் இதுதான். ஏன்னா ராசியில் புதன் 12ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், 3ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான். அவர் ராசிக்கு வரும்போது ஃபாரின் போகிறதுக்கான பெஸ்ட் டைம் இது கடகராசின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம். இந்த மாதம் நீங்கள் முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துரும். அப்போ நல்ல ஜாப் கிடைக்கும் ஃபாரினில். இல்லை ஆல்ரெடி ஃபாரினில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனிக்கு இடமாற்றம் கிடைக்கும். அது நிறைய சேலரி இன்க்ரீஸ் கிடைக்கும். நல்ல சம்பளத்துலையும் வேலை கிடைக்கும். நீ ஆல்ரெடி வாங்கின சம்பளத்தில் அதிகமான சம்பளத்துலையும் வேலை கிடைக்கும். இல்லை நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க பிளேஸ்லேயே உங்களுக்கு ப்ரொமோஷன் போடுவாங்க, இல்லைன்னா உங்கள் சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க, இல்லைன்னா இன்சென்டிவாவது கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் பண விஷயத்தில் இந்த மாதத்தில் ஒரு நல்ல மாற்றம் உண்டு கடகராசிக்காரங்களுக்கு. ஏன்னா புதன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 முயற்சி ஸ்தானாதிபதி, 12ஆம் இடம் விரைய ஸ்தானாதிபதி ராசிக்கு வரும்போது நான் சொன்ன அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பண விஷயத்துல உங்களுக்கு கை வைக்க மாட்டார். ஏன்னா அப்படின்னா அந்த புதன் வந்து சந்திரன் வீட்டில் வந்து புதன் வராது. சந்திரன் வீட்டில் புதன் இருக்கிறது மட்டும் இல்லை, அங்கே அவரோட நட்சத்திரம் வேற இருக்கு. சந்திரனோட சுய நட்சத்திரம் ஒன்று இருக்கு, ஆயில்ய நட்சத்திரம். ஸோ அப்போ கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி அலைச்சல்கள் இருக்கும், இடமாற்றங்கள் இருக்கும். அதனால உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும். சரி, வேற என்ன அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது. 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறதுனால டிராபேக் என்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கும்போது இந்த அதிகமான வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, யார் வாதிடுறாங்கல்ல, கோர்ட்டில் வக்கீல்லாம் வாதிடுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது, கேது இருக்கிறாரு. அப்போ பேச்சு நல்லா வந்து போல்ட்டாக இருக்கும். உங்கள் பேச்சு நல்லா ரீச் ஆகும் நிறைய பேருக்கு. இந்த மாதிரி பேசி தொழில் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பாசிட்டிவான மாதம் தான் செவ்வாய் கேது இருக்கும் போது. ஏன்னா செவ்வாய் வந்து வாக்குஸ்தானில் இருக்கும் போதும் கேது வாக்குஸ்தானில் இருக்கும் போதும் உங்கள் பேச்சு வந்து ரீச் ஆகும் ஈஸியாக மக்கள்கிட்ட. அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அது நடக்கும். நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ ஜோதிடர்களுக்குலாம் இதுக்கான இது மாதிரியான அமைப்பு இருக்கிறது நல்லது. அது இந்த மாதம் இருக்குது இந்த அமைப்பு. ஸோ அப்போ கண்டிப்பாக பேசி உங்களுக்கு ஒரு வருமானம் உண்டு. சரி, இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல யார் இருக்கிறா? சூரியன் குரு. சூரியன் யார்? உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. குரு வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக வரலாம், 9ஆம் வீட்டு அதிபதியாக வரலாம். இந்த 12ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்கனால விரைய செலவுகள் வரும். அது சுப விரயமாக மாற்றிக்கணும். சுப விரயமாக மாற்றிக்கணும். கல்யாணம் பண்ணுறது, காது குத்து, வீட்டில் ஏதாவது சுப காரியங்கள் பண்ணுறது, இல்லைனா இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இது மாதிரி சுப காரியத்தில் செலவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விரயம் வந்து சுப விரயமாக மாறிடும். ஸோ அதனால் விரயம் இருக்கும், சுப விரயமாக மாற்றிக்கிறது உங்களோட சாமர்த்தியம் தான்.
சரி, அடுத்து உங்களுக்கு சுக்கிரன் எங்க இருக்கிறாரு? ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த வீட்டு அதிபதியும் அவர் தான். 4ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். இவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கலாம்னா இருக்கலாம். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி அவர் தான். அவரே அவர் வீட்டில் இருக்கிறாரு. 4 கூடியவரும் 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப கண்டிப்பா அம்மா மூலியமா ஒரு சொத்து சேர்க்கையோ அல்ல அம்மா மூலியமா ஒரு லாபமோ உங்களுக்கு உண்டு. அம்மா ஒன்று சொத்து எழுதி வைப்பாங்க, இல்லை அம்மா வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி பண்ணுவாங்க. இன்னும் 4ஆம் வீட்டு அதிபதி அம்மா தானே. 4ஆம் இடம்னா அம்மாவை குறிக்கிறது. அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது அப்போ அம்மா மூலியமா ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். 4ஆம் இடம் வந்து வீடு, வண்டி, வாகனம். அப்போ ஒரு வண்டி வச்சிருக்கோம், இன்னொரு வண்டி வாங்குவீங்க, இல்லை வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவீங்க. அதே மாதிரி ஒரு வீடு இருக்கும், இன்னொரு வீடு வாங்குறது ட்ரை பண்ணுவீங்க, இடம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் இந்த மாதம் அமையும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது லாபங்கள் நல்லா இருக்கும். சுக்கிரன் தான் மனைவிக்காரகன். அப்போ மனைவி மூலியமா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இந்த மாசத்துல கடகராசிக்காரங்களும் நடக்கும். லாபஸ்தானத்தில் லாபாதிபதி. அப்போ தொழில் செஞ்சு உள்ள நாள் முடங்கி இருந்த தொழில் வந்து இப்போ திரும்ப நல்ல நிலைமைக்கு வரும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் லாபாதிபதி இருக்கும்போது தொழிலில் வருமானமே இல்லை, தொழிலில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒருக்கான பெஸ்ட் டைம். தொழிலில் வருமானம் உண்டு. 8ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கலாமானா இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானத்துல பாவகிரகம் இருக்கலாம். ஆனால் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. நெகட்டிவ்ஸ் என்னென்னு ராகு எது பேஜில் சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் பாசிட்டிவ் என்னன்னா குரு பார்வையில் இருக்கிறாரு. குரு பார்வையில் ராகு இருக்கும்போது அப்பப்போ திடீர் அதிர்ஷ்டத்தில் பணம் கிடைக்கும். எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் பணம் கிடைக்கிறது. இல்லை இன்னைக்கெல்லாம் ஒன்றும் வருமானம் வராதுன்னு நினச்சிட்டு இருப்பேன், இன்னைக்கு தான் அதிகமான வருமானம் வரும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ராகு கொடுப்பார். சரிங்களா? அதே மாதிரி 9ஆம் இடத்துல சனி. 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அப்பாவோட உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சனினால பெரிய பாதிப்பு இருக்காது. இல்லைன்னா அப்பா மகன் வந்து அப்பா ஒரு இடத்துல மகன் ஒரு இடத்துல இருந்தாங்கனாலும் இந்த பாதிப்பு வராது. அப்போ அப்பா அம்மா ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா மகனும் மகன் வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடணும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், கடகராசிக்காரங்களாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் வரும். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன், குரு, லக்னத்தை ராசியிலே புதன். அப்போ விரயம் இருக்கும், வெளிநாட்டு பயணம் இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. அப்படி போயிட்டீங்கன்னா அப்பா மகனுக்குள்ள உறவு முறையும் நல்லா இருக்கும், அப்பாவுக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஸோ இதனால வந்து 9ஆம் இடத்துல சனி இருக்கும்போது நிறைய தான தர்மங்கள் பண்ணணும். சனி வந்து பார்த்தீங்கன்னா கர்மக்காரகன். அவர் வந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது நிறைய தர்ம காரியங்கள் பண்ணணும். தர்மம்னா என்ன? ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சா, உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த சனி போகனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ். படிக்கிற பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஏன்னா ராசியிலே புதன். ராசிலாம் புதன் தான் கல்விக்காரகன். கல்விக்காரகன் சொல்லக்கூடிய புதன் ராசியிலே வரும்போது படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். நல்ல ரிசல்ட் வந்திருக்கும். நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் அப்படிதான். நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடைக்கும், நல்லா இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவுமே கிடையாது. புதுசாக கல்வி கற்பாங்க கடகராசிக்காரங்க. இந்த மாதம் புதுசாக ஒரு கல்வி கற்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ்ஸ். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நெகட்டிவ் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி விரயம் உண்டு. அதை சுப விரயமாக மாற்றிக்கணும். கண்ணுக்கு பல்லுக்கு கண்டிப்பாக பல்லில் பிரச்சனை வைக்கும். சொத்த பல்லு, இல்லாட்டி பல்லில் ஏதாவது கூசுறது, பல்லுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கண்ணில் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறது. பயப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. 8ல் ராகு இருக்கும்போது அப்பப்போ கையில் காலில் இடிச்சுப்போம். கையில் காலில் அடிபடுறது, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் விழுகிறது, இல்லை வண்டியில் போகும்போது லைட்டாக ஸ்லிப்பாக வருது, படியில் இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து இறங்கணும். இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது சின்ன விபத்துகளை கொடுப்பார். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வேறு எந்த பெரிய பாதிப்பும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி வெளிநாடு பயணம் நல்லா இருக்கும். வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதம் 12 ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.